உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பெஸ்டான உடற்பயிற்சி எதுன்னு கேட்டா உங்க மனசுக்கு என்ன வரும்? கண்டிப்பா ஓட்டம், நீச்சல் இல்லனா வெயிட் தூக்குறது இதுதானே. ஆனா சமீபத்துல வந்த ஒரு ஆய்வு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எவ்வளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 2010லயே, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே உலக அளவுல கிட்டத்தட்ட 140 கோடி பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு பொது சுகாதார சவால்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இது சமாளிக்கிறதுக்கான மிகச்சிறந்த வழி நம்ம வழக்கமா நினைக்கிற பயிற்சிகளை விட ரொம்பவே வித்தியாசமானதுன்னு ஒரு பெரிய ஆய்வு சொல்லுது. அது என்னன்னு தான் இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, அது ஏன் ஒரு அமைதியான ஆனா ரொம்ப அபாயகரமான பிரச்சனைன்னு சிம்பிளா பாத்திரலாம். உயர் ரத்த அழுத்தங்கிறது உங்க ரத்த நாளங்கள்ல ரத்தத்தோட அழுத்தம் தொடர்ந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நிலைமை தான். டெக்னிக்கலா சொல்லணும்னா உங்க சிஸ்டாலிக் பிரஷர், அதாவது இதயம் துடிக்கும் போது இருக்கிற அந்த மேல் அழுத்தம் 130க்கு மேலையும், இல்லனா உங்க டயஸ்டாலிக் பிரஷர், அதாவது இதயம் ஓய்வெடுக்கும் போது இருக்கிற கீழ் அழுத்தம் 80க்கு மேலையும் தொடர்ந்து இருந்தா அதைத்தான் உயர் ரத்த அழுத்தம்னு சொல்றாங்க. இது ஏன் இவ்ளோ அபாயகரமானதுன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத உயர் ரத்த அழுத்தம் நம்மளோட முக்கியமான உறுப்புகளான மூளை, இதயம், சிறுநீரகம், ஏன் கண்களை கூட மெதுவா சேதப்படுத்த ஆரம்பிச்சிடும். இதனால தான் இத அமைதியான கொலையாளின்னு கூட சொல்றாங்க. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் பொதுவா என்ன மாதிரி ஆலோசனைகள் கொடுப்பாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த லிஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதா தான் இருக்கும் இல்லையா? உப்பை குறைக்கிறது, மது அருந்தாம இருக்கிறது, ஹெல்தியா சாப்பிடுறது, எடையை குறைக்கிறது, சிகரெட் பிடிக்காம இருக்கிறது, அப்புறம் ரெகுலரா உடற்பயிற்சி செய்யறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ரெகுலர் எக்ஸசைஸ்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. அது என்ன மாதிரி உடற்பயிற்சி? வாக்கிங் போறதா, ஜிம்ல வெயிட் தூக்குறதா, இல்ல வேற ஏதாவதா? எந்த வகையான உடற்பயிற்சி இரத்த அழுத்தத்தை குறைக்க உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு? இங்கதான் நாம பார்த்த அந்த ஆய்வு ஒரு ஆச்சரியமான பதிலோட வருது. அது ஒரு நிலையான, அசவே இல்லாத ஒரு உடற்பயிற்சி முறை. இது ஏதோ ஒரு சின்ன ஆய்வோட முடிவு கிடையாது. 270 தனித்தனி மருத்துவ பரிசோதனைகளை ஒன்னா சேர்த்து 15,000க்கும் அதிகமான மக்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வகை உடற்பயிற்சி மத்த எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோ அந்த முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த ஆய்வோட இணை ஆசிரியரான டாக்டர் ஜேமி ஓட்ரிஸ்கால் சொல்றாரு, ஐசோமெட்ரிக் உடற்பயிற்சி தான் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வாவ்! இந்த சார்ட் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். ஓட்டம் மாதிரி ஏரோபிக் உடற்பயிற்சிகள் ஒரு மிதமான விளைவைத்தான் தருது. வெயிட் தூக்குற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பயிற்சிகள் ஒரு நல்ல விளைவு தருது. ஆனா அந்த டாப்ல பாருங்க, வால்செட் மாதிரியான ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் தான் மிக உயர்ந்த விளைவை கொடுக்குது. சரி, ஐசோமெட்ரிக் உடற்பயிற்சினா அப்படி என்ன? இது நாம வழக்கமா செய்யற உடற்பயிற்சிகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. ஓடும்போதோ நீந்தும்போதோ உங்க தசைகள் நீண்டு சுருங்கி உங்க மூட்டுகளை அசைக்கும். ஆனா ஐசோமெட்ரிக் பயிற்சிகள்ல நீங்க ஒரு நிலையான போஸ்ல உங்க தசைகளை நல்லா இறுக்கமா வச்சுப்பீங்க. ஆனா மூட்டுகள்ல எந்த அசைவும் இருக்காது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சுவத்தை முழு பலத்தோட தள்ளுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க தசைகள் வேலை செய்யும், ஆனா உங்க உடம்புல எந்த அசைவும் இருக்காது. அதுதான் ஐசோமெட்ரிக். இந்த மாதிரி தசைகளை இருக்கும்போது இரத்த ஓட்டம் தற்காலிகமா கொஞ்சம் குறையும். அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது இரத்தம் வேகமா பாய்ந்து காலப்போக்கில் உங்க இரத்த நாளங்களோட நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்குது. ஓகே, இப்ப இந்த தகவலை வச்சு உங்க ஒர்க் அவுட் ரொட்டீனை எப்படி இன்னும் பெட்டரா மாத்திக்கலாம்னு பார்க்கலாம். வால் செட்டுங்கிறது ஒரு சூப்பரான உதாரணம். ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். ஒரு சுவத்துல சாஞ்சிக்கிட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத சேர்ல உக்கார்ற மாதிரி உங்க உடம்ப ஹோல்ட் பண்ணணும். ஆரம்பத்துல ஒரு 30 செகண்ட் அந்த நிலையில இருங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 முறை செய்யலாம். வாரத்துக்கு 3 நாள் செஞ்சாலே போதும். நீங்க இப்படி செய்யும்போது உங்க கால் தசைகள் நல்லா டைட் ஆகி அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அது உங்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த அற்புதமா உதவுது. ஆனா எல்லா நிபுணர்களும் உடனே இதை முழுசா ஏத்துக்கல. இந்த ஆய்வில் இல்லாத டாக்டர் யூ மிங் நீ போன்ற இதய நோய் நிபுணர்கள் சொல்றாங்க, இந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது பழைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்க வைக்குதுன்னு. அறிவியல் எப்படிதான் புது புது கண்டுபிடிப்புகள் வரும்போது அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு முன்னேறும். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க வாக்கிங்கையோ ரன்னிங்கையோ நிறுத்தணும்னு இதுக்கு அர்த்தம் இல்ல. டாக்டர் மெலடி டிங் சொல்ற மாதிரி ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கும் ஒரு தனிப்பட்ட நன்மை இருக்கு. ஏரோபிக்ஸ் உங்க இதயத்துக்கு நல்லது, ரெசிஸ்டன்ஸ் பயிற்சிகள் உங்க தசைக்கு நல்லது. இப்போ நமக்கு தெரியும் ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. சோ எல்லாத்தையும் கலந்து செய்யறது தான் பெஸ்டான வழி. கடைசியா ஒன்னே ஒன்னு, எந்த உடற்பயிற்சி சிறந்ததுன்றதை விட நீங்க எந்த பயிற்சியை விரும்பி தொடர்ந்து செய்ய முடியுதோ அதுவே உங்களுக்கான சிறந்த உடற்பயிற்சி. கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம்.
கடைசியா ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தம் அல்லது வேற ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தா எந்த ஒரு புதிய உடற்பயிற்சியையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா ஒரு வார்த்தை கேளுங்க. அவங்க வழிகாட்டுதலோட பாதுகாப்பா பயிற்சி செய்யுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சில சமயம் உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவைப்படுற மிக சக்தி வாய்ந்த அசைவுகள் எந்த அசைவும் இல்லாதவை தான்.